என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களிலேயே மிகவும் மந்தமாக நகரக்கூடிய ஒரு கிரகமாகவும் கர்ம வினைகளின் பலன்களை பாரபட்சம் என்று வழங்கும் நீதிபதியாகவும் விளங்குபவரே சனி பகவான். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி அடைய 2.5 ஆண்டுகள், அதாவது சுமார் 30 மாதங்கள் எடுத்துக்குவாரு. மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை தரும் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை கொடுத்தாலும் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு ஒருபோதும் நன்மைகளையே வாரி வழங்கும் வள்ளலாக விளங்குகிறாரு. ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டும் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகமான சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி விஸ்வாவசு வருடம் மாசி 22ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று வளர்பிறை திருதியை திதியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் விருத்தி நித்திய நாம யோகம் பத்திரை கரணத்தில் காலை 8:31 மணியளவில் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. இந்த சனி பெயர்ச்சி 2029ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நீடிக்கும். ஜோதிடத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு பெயர்ச்சிகளும் ஒவ்வொரு ராசியிலும் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். அந்த வகையில ஒவ்வொரு ராசியிலும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் இரக்கத்தையும் உண்டாக்கும் ஒரு பெயர்ச்சியாக கருதப்படுவதுதான் சனி பெயர்ச்சி. பொதுவாகவே இந்த சனி பெயர்ச்சியாகக்கூடிய அந்த ராசியினரோட வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் அந்த ராசிக்கு முந்தைய மற்றும் பிந்தைய ராசியிலும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். இதன்படி 7.5 சனி நடந்து வரும் கும்ப ராசிக்கு சனி பகவானோட பாத சனி காலம் தொடங்குது. மீன ராசிக்கு விரய சனி காலம் முடிந்து ஜென்ம சனி காலம் தொடங்குது. மேஷ ராசியினருக்கு சனி காலத்தின் முதல் கட்டமான விரய சனி தொடங்குது. இந்த சனி பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படினும் சனி பெயர்ச்சியால் ராஜயோகம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யாருன்னும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார், 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள் பற்றியும் சனி பகவானின் பிடியிலிருந்து 12 ராசிக்காரர்களும் தப்பிக்கும் ரகசிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி என்னன்னு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்களையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சனி பெயர்ச்சிக்கு உங்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதலில் நாம் பார்க்க போவது மேஷராசி. மேஷராசிக்கு சனி பகவான் லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்குள்ள எழுந்தருள போறாரு. இதை 7.5 சனியின் ஆரம்ப காலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ விரய சனி ராசிக்குள்ள வரும்போது ஜென்ம சனி 2ஆம் இடத்திற்குள் வரும்போது பாத சனி காலம் நடைபெறும். ஒவ்வொரு ராசிக்கும் 12ஆம் இடத்துல சனி பகவான் வராரு அப்படின்னா அவரோட வீடு மாறும். அதன்படி குரு மீன ராசியோட வீட்டுக்கு வரும் சனி பகவான் மேஷ ராசிக்கு தீங்கிழைக்க மாட்டார். விரய சனியால நீங்க கவலைப்பட வேணாம். கல்விக்காக அதிக நேரம் செலவாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். பணி மாறுதலுக்கு இது உகந்த காலம் கிடையாது. வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கலாம். தொழில் செய்பவர்கள் முதலீடு அதிகமாகும். லாபம் குறைவாகவும் இருக்கும். திருமண வரன்கள் கைகூடும். வயதானவர்கள் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வீங்க. நேரம் பணம் விரயமானாலும் உங்களுடைய உரிய நேரத்தில் அதற்கான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். விரய சனி காலகட்டத்தில் வாரம் ஒரு முறையாவது இந்த மேஷராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று அடி பிரதட்சணம் செஞ்சு வழிபடுங்க. சனி பகவானோட தாக்கம் குறையும். அடுத்ததா ரிஷப ராசிக்காரர்கள். சனி பெயர்ச்சியில் லாபம் பெறும் ராசிகளில் ரிஷபம் ரொம்பவே முக்கியத்துவமானது. இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு காலம்னு கூட சொல்லலாம். 11ஆம் இடத்தில் சனி பகவான் வருவதால் லாபஸ்தானமாக அமையும். தொட்டதெல்லாம் துலங்கும். கல்வியில் நினைத்த துறையில் பயில வாய்ப்பு கிடைக்கும். பணியிடத்தில் ஊதிய உயர்வு பணி உயர்வு கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு விரும்பிய பணி கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வரவு கிடைக்கும். கடன் சுமை குறையும். தொழிலை விரிவுபடுத்த தேவையான உதவி கிடைக்கும். விரும்பிய வரன் அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குழந்தை பேறு செய்தி கிடைக்கும். கூட்டு தொழிலில் கவனம் தேவை. ஒவ்வொரு வாரமும் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாரை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும். அடுத்ததா மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் 9வது இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து 10வது இடமான ஜீவஸ்தானத்துக்கு போறாரு. இது அவங்களுக்கு சாதகமான ஒரு காலம்தான். நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்ளலாம். வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு அழைப்பு வரும். தொழில் செய்து நஷ்டமடைந்தவர்களுக்கு கடனை அடைக்கும் சூழல் உண்டாகும். வியாபார விருத்தி ஏற்படும். திருமண காரியம் கைகூடும். புத்திர பேரு கிடைக்கும். 10ஆம் இடம் உங்களுக்கு கர்மஸ்தானம்ங்கிறதால விரும்பிய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் காலம் இது. அதே சமயம் உழைக்காமல் சோம்பேறித்தனமாக இருப்பவர்களுக்கு எவ்வித நன்மையும் இந்த சனி பெயர்ச்சியால உண்டாகாது. இந்த மிதுன ராசிக்காரர்கள் தொழில் செய்யும் இடத்தை தெய்வத்தின் இருப்பிடமாக கருதினால் உங்களுக்கு அற்புதமான ராஜயோகம் கைகூடி வரும்.
அடுத்ததா கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 9வது இடத்துல இருக்காரு. நேரடியா உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு நன்மைகளை மட்டும் தான் வாரி வழங்குவாரு. பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள், மனக்குழப்பம் நீங்கும், வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான வழியை சனி பகவான் உங்களுக்கு காட்டுவாரு. கடன், நோய், கல்வி, இல்வாழ்க்கை பிரச்சனை, தொழிலில் குறைவான லாபம் என எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். இந்த சனி பயிற்சி காலத்துல நீங்க தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யணும். நீர்நிலைகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் சிவபெருமானை வழிபட்டுவாங்க. அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்கள். சனி பகவான் உங்க வீட்டுல 8வது இடத்துல இருக்குது. அஷ்டம சனி அப்படின்னு சொல்லலாம். எதையும் எதிர்த்து நிற்கக்கூடியவங்கிறதால எந்தவித கஷ்டம் வந்தாலும் நீங்க கடந்து போவீங்க. மன ரீதியாக பலம் பெறுவீங்க. குழந்தைகள் விஷயத்துல அதிக கவனம் தேவை. அதிக கடன் வாங்குறது, கொடுக்கறது, தெரியாத விஷயத்துல ஈடுபடக்கூடாது. தெரியாத இடங்களுக்கும் யாரையும் நம்பி போகக்கூடாது. ராசி அதிபதி சூரியன்கிறதால சூரிய நமஸ்காரம் செய்கிறது, காலை வேளையில் கோவிலுக்கு போறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும். அடுத்ததா கன்னிராசி. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு போறாரு. கண்டக சனி காலமா இருக்கு. உங்களுடைய ராசிக்கு நல்லதுதான் நடக்கும், விரும்பியது கிடைக்கும். 5ஆம் மற்றும் 7ஆம் இடம் இணைவதால் கல்வி, இல்வாழ்க்கை, தொழில், வியாபாரம் என எல்லாமே உங்களுக்கு உரிய நேரத்துல நடக்கும். யாரையும் நம்பி நீங்க ஏமாந்து போகாதீங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மற்றவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரதால கவனமா இருக்கணும். முடியும் போது திருப்பதிக்கும் மற்ற நாட்களில் சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபடுவது உங்களுக்கு இந்த சனி பயிற்சி சிறப்பான பலன்களை கொடுக்கும். அடுத்ததா துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சியால் அதிர்ஷ்டமும் ராஜயோகமும் கைகூடி வரக்கூடிய ஒரு காலம். எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரக்கூடிய ஒரு காலம். எதிரிகளை எளிதாக வெல்வீர்கள். வழக்குகளில் வெற்றி காண்பீர்கள். ஆரோக்கியம் மேம்படும். வீடு மனை வாங்கும் யோகம் அமையும். கடன் பிரச்சனை தீரும். புத்திர பேரு தொடர்பாக யோகம் அமையும். இல்வாழ்க்கை பிரச்சனை சரியாகும். தகுதிக்கு மீறி கடன் வாங்குறது தவிர்த்துக்கோங்க. மன்னிக்கும் மனப்பான்மையை வளர்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் சிவபெருமான் அல்லது முருகப்பெருமானை நீங்க தொடர்ந்து வழிபடுவது மூலமா உங்களுக்கு நல்ல பலன்கள் கைகூடி வரும். அடுத்ததா விருச்சிக ராசிக்காரர்கள். சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு வருகை தராரு அப்படிங்கிறதால உங்களுக்கு சாதகம் பாதகம்னு 2 பலன்களுமே கிடைக்கும். திருமணமானவர்கள், குழந்தை பேர் வேண்டுபவர்களுக்கு கேட்டது நிறைவேறும். பூர்வீக சொத்து கைகூடி வரும். குலதெய்வத்தை வேண்டினால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். புண்ணியம் செய்வதற்கு ஏற்றாற்போலதான் பலன்களும் கிடைக்கும். அதனால செய்யும் செயலில் கவனம் தேவை. உணவு, பணம் தானம் செய்யலாம். அதுவே உங்களுக்கு அதிக சாதகமான பலன்களை இந்த சனி பயிற்சியில கொடுக்கும். அடுத்ததா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்தில் சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறதால இது ஒரு சாதகமான காலம்தான். நல்லது சொல்லும் போது ஏத்துக்கோங்க. இறை வழிபாட்டை மனதார செய்யுங்க. ஆரோக்கியம் மேம்படும். கடினமாக உழைத்தால் கண்டிப்பா பலன் கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்களில் கவனம் தேவை. கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. வாகனம் வாங்குவீங்க. வீடு மனை போன்றவை வாங்கும் சூழல் உண்டாகும். உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்கள் குணங்களை வடிவமைக்கும் என்பதால் அதீத கவனமா இருக்கணும். விரும்பிய தெய்வத்தை விரதமிருந்து வழிபடுவது கூடுதல் பலன்களை இந்த சனி பயிற்சி காலத்துல உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அடுத்ததா மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இந்த சனி பயிற்சி காலத்தில் 3ஆம் இடத்துல வராரு. 7.5 சனி முடியுது. சகோதரர்களுடனான பிரச்சனைகள் தீரும். பணியிட மாறுதல்கள் கிடைக்கும். என்னென்ன முயற்சிகளை நீங்க மேற்கொள்றீங்களோ அது எல்லாமே நிறைவேறும். தொட்டதெல்லாம் கைகூடும் வாய்ப்பு அமையும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். திருமண வரன், குழந்தை பேரு தொடர்பான சுப செய்திகளை கேட்பீங்க. வீடு வாங்கும் யோகம் அமையும். நம்பிக்கை தைரியம் இருந்தாலும் குருட்டு தைரியமாக மாறிவிடக்கூடாது. எதை செய்தாலும் திட்டமிடுதல் அவசியமாகும். இந்த காலகட்டத்திலும் குருவை வழிபட்டு எதையும் செய்வது உங்களுக்கு சிறந்த பலன்களை அள்ளி கொடுக்கும். அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் 2ஆம் இடத்துல இருக்காரு. இதனால மனக்குழப்பம், மன அழுத்தம் ஆகியவை நீங்கும். 7.5 சனியின் கடைசி பகுதி என்பதால் சனி பகவான் இதுவரை கொடுத்த கஷ்டங்கள் குறையும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடன் வாங்குவது கொடுப்பதில் கவனம் தேவை. பகையை வளர்க்காமல் முடிந்தவரை நட்புடன் செயல்படுங்கள். முன்னோர் சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். கடின உழைப்பை போட்டால் லாபம் வந்து சேரும். செல்வங்கள் சேரும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். கணவன் மனைவியாக இணைந்து காட்சி கொடுக்கும் தெய்வங்களை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில்.
கடைசியாக மீனராசி. ஜென்ம சனியாக கும்பத்திலிருந்து மீனராசிக்கு வரும் சனி பகவானை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதையும் திட்டமிட்டு செயல்படுங்க. பெரிய விஷயங்களை இந்த நேரங்களில் முயற்சி செய்யாதீங்க. முதலீடு விஷயத்துல அதிக கவனம் தேவை. வேலை விஷயத்துல ரொம்பவே சரியா இருங்க. நம்பிக்கையை விடாமல் பிரச்சனையை எதிர்கொள்றது எளிதாக சனி பயிற்சி காலத்தை கடக்க உதவும். மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம் மற்றும் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் தகுந்த பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகளை செய்கிறது ரொம்பவே அவசியம். மீன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி மோட்சம் மற்றும் அயன சயன போகம் ஆன்மீக பயணங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அங்கு சனி பகவான் அமர்வது உலக அளவில் மனிதர்களின் சுய விழிப்புணர்வையும் தர்மத்தின் மீதான நம்பிக்கையையும் அதிகரிக்க செய்யும். ஆன்மீகம் மற்றும் ரகசியங்களின் இருப்பிடமான மீனத்தில் சனி பகவான் அமர்வதால் அரசியல் மற்றும் அறிவியலில் மறைவாக இருந்த பல புதிய உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் காலமாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி காரணமாக உலக பொருளாதாரத்தில் பல புதிய மாற்றங்கள் உருவாகும். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவுக்கு பல புரட்சிகரமான முன்னேற்றங்கள் ஏற்படும். நீர் ராசியான மீனத்தில் சனி அமர்வதால் இயற்கை சீற்றங்கள், கடல் சார்ந்த பகுதிகளில் எதிர்பாரா நிலவியல் மாற்றங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்படும். இந்த சனிப்பெயர்ச்சியால் உலக அளவில் இயற்கை பேரிடர்கள், புதுவகை தொற்று நோய்கள், பகைவர் பயம், தங்கத்தின் விலை ஏற்றம், தீவிரவாத அச்சம் என சங்கடங்கள் பலவும் ஏற்படக்கூடும். சனி பகவான் ஒருத்தரை பிடிச்சிட்டார் அப்படின்னா அவங்களோட நிலைமையை எடுத்து சொல்லவா வேணும்? சனி பயிற்சியோட தாக்கத்திலிருந்தும் சனி பகவானின் பிடியிலிருந்தும் எப்பொழுதுமே சனியின் வக்ர பாதிப்பு உங்க மேல விழாம இருக்க ஒரு சில குறிப்பிட்ட எளிய பரிகாரங்களை செய்யறது மூலமா சனி பகவானோட பார்வையில இருந்து தப்பிக்க முடியுமா? அப்படி என்னென்ன பரிகாரங்கள், வழிமுறைகள் இருக்கு, என்ன செஞ்சு சனி பகவானை குளிர்விக்க முடியும்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓம் சனி பகவானே போற்றின்னு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஒருத்தவங்களோட ராசியில 12வது இடத்துல 2ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது 7.5 சனி அவங்களுக்கு ஆரம்பமாகுது. இந்த 7.5 சனி காலத்தில் நல்லவர்களுக்கு கட்டாயம் நன்மையே நடக்கும். கெடுதல் செஞ்சவங்களுக்கு சனி பகவான் கொடூரமாக திருப்பி செய்வாரு. வாழ்க்கையின் முடிவையே திருப்பி காட்டுவாரு. அந்த அளவுக்கு கடுமையான துன்பங்களை கொடுப்பாரு. அன்னதான பிரியரான சனி பகவான் மற்றவங்களுக்கு அன்னதானம் செய்தால் மனமுவந்து நமக்கு கொடுக்கக்கூடிய சிக்கல்களை விலக்குவாராம். பெரிய தண்டனைகளையும் குறைத்து கொள்வார். அன்னதான தர்மத்தின் மூலம் நமது கஷ்டத்திலிருந்து காத்து கொள்வதற்கு இது சிறந்த வழி. நல்லெண்ணெயில் சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்தால் ரொம்பவே விசேஷமானது. அதே போல கருப்பு வஸ்திரம் சாற்றி எல் சாதம் வைத்து நெய்வேத்தியம் படைத்தால் சனியின் வக்ர பார்வையிலிருந்து தப்பிக்க முடியும். நினைத்த காரியத்தை முடித்துக் கொடுக்க சனி பகவான் உறுதுணையா இருப்பாரா. வலம்புரி சங்கு உள்ள வீட்டில் சனி பகவானோட பாதிப்புகள் கம்மியா இருக்குமா? சனிக்கிழமை நாளில் விரதம் இருந்து காகத்திற்கு உணவு கொடுத்தால் கஷ்டங்களிலிருந்து சனி பகவான் மீட்டெடுப்பாரா. எந்த சோதனை வந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரா. அப்படியே சோதனை அவர் கொடுத்தாலும் அதோட பாதிப்பு ரொம்பவே குறைவா இருக்குமா. சிவபெருமானுக்குரிய வன்னி மரத்தின் இலைகளை மாலையாக தொடுத்து சனிக்கிழமை தோறும் அவருக்கு சாற்றி வழிபாடு செய்து வந்தால் சனியின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியுமா? விநாயகர் கோவிலுக்கு சென்று பச்சரிசி பொடியை தூவி எறும்புகளுக்கு உணவாக கொடுத்தால் பாவத்தின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாமா? எறும்புகளுக்கு தொடர்ந்து உணவு கொடுத்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து விடுபட முடியும். சனிக்கிழமை நாளில் கட்டாயம் அசைவ உணவு சாப்பிடுவதை தவிர்க்கணும். தினமும் காகத்திற்கு எல் சாதம் வைத்தால் விசேஷம் உண்டாகும். முடியாதவங்க அன்னதானம் செய்து சனி பகவானோட பாதிப்பை குறைச்சிக்கோங்க. ஆஞ்சநேயரின் வழிபாடு செய்தால் சனியின் பார்வையிலிருந்து விலகலாம். ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் விதவைகளுக்கு உதவி செய்து கோர பார்வையிலிருந்து தப்பிக்க முடியும். சனிக்கிழமைகளில் ஒருவேளை உணவுடன் விரதம் இருக்கிறவங்க சனி பகவானோட ஸ்தோத்திரங்களை சொல்லி வழிபட்டுவாங்க. எல்லை சுத்தம் செய்து வறுத்து அதில் வெல்லம், ஏலக்காய் பொடி சேர்த்து இடித்து திலசூரணம் செய்து வெங்கடேஷ பெருமாளுக்கும் சனி பகவானுக்கும் படைத்து அவரை வணங்கிவாங்க. சிறிது எல்லை பொட்டலமாக கட்டி தினசரி இரவு படுக்கும் போது அதனை தலைக்கடியில் வைத்துக்கொண்டு படுத்து காலையில் அதனை அன்னத்தில் கலந்து காகத்திற்கு 9 நாட்கள் அல்லது 48 நாட்கள் அல்லது 108 நாட்களுக்கு அன்னமிட்டுவாங்க. சனிக்கிழமைகளில் சனி பகவான் கோவிலில் ஒரு தேங்காயை 2 பகுதிகளாக உடைத்து அதில் நல்லெண்ணெய் விட்டு எல் முடிச்சிட்டு தீபமாக ஏற்றிவாங்க. சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து கருப்பு நீல வஸ்திரம் சாற்றி எல் சாதம் வடைமாலை செய்து வழிபாடு செய்து அனைத்தையும் அர்ச்சகர், அந்தனர், ஏழைகளுக்கு நீங்க கொடுக்கணும்.
வசதி இருக்கவங்க சனி பகவானுக்கு நவகிரக சாந்தி ஹோமங்கள் செய்து அபிஷேக ஆராதனைகள் செய்து தொடர்ந்து மண்டல பூஜை செய்யலாம். அவங்களோட பிறந்த ஜென்ம நட்சத்திர தினத்தன்றோ அல்லது சனி பகவானுடைய பிறந்த நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் அர்ச்சனை செய்வது ரொம்பவே நன்மைகளை கொடுக்கக்கூடியது. தினசரி நவகிரகம் மற்றும் சனி பகவான் ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்யுங்க. அடுத்து சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய எளிய வழிபாடு என்னன்னு பார்க்கலாம். சனியால் திருமண தோஷம் ஏற்பட்டிருந்தால் சனிக்கிழமைகளில் யமனையும் பிரஜாபதியையும் வழிபடுறது ரொம்பவே நல்லது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதும் ஹனுமான் சாலிசா படிப்பதும் ரொம்பவே நல்லது. காக்கையிடம் உள்ள தந்திரத்தை நம்ம வேற எந்த பறவைகள் கிட்டையும் பார்க்க முடியாது. காகம் சனி பகவானோட வாகனம். காக்கைக்கு உணவளிப்பது சனி பகவானுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காக்கைகளில் நூபுரம், பரிமளம், மணிக்காக்கை, அண்டங்காக்கைன்னு சில வகை காக்கைகள் இருக்கு. யமதர்மன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழுமிடம் சென்று அவர்களின் நிலையை தெரிஞ்சுக்குவாராம். யமனும் சனியும் சகோதரர்களால காக்கைக்கு உணவிடுவதால் ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவதாக கருதப்படுது. காலையில் நீங்கள் தூங்கி எழுவதற்கு முன் காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும். நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி காகம் கரைந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிடணும். காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்று மகிழ்ச்சியோடு வாழலாம். தினமும் ஒரு கைப்பிடி உலர் திராட்சையை காகத்திற்கு வைக்கும் போது உயிரே போகக்கூடிய விதி இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி இந்த ஒரு பரிகாரத்திற்கு இருக்குதான். வன்னிமர விநாயகருக்கு பச்சரிசி மாவு படைத்தாலும், சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தபடி எல் கலந்த தயிர் சாதம் படைத்தாலும் ஒரு மிகப்பெரிய கவசம் போல் அது உங்களை சனி பகவான் கிட்ட இருந்து பாதுகாக்கும். காகத்திற்கு தினமும் எச்சில் படாத எல் கலந்த சாதம் வைக்கும்போது உங்களோட வாழ்க்கையில திடீர்னு நடக்க போற அசம்பாவிதங்கள், விபத்துகள், வீண் பழி போன்றவை உங்க கிட்டேயே நெருங்காது. செய்வின கோளாறுகள் உங்க வீட்டு பக்கமே வராது. தீராத கடன் தொல்லைகள் தீரும். புத்திர பாக்கியம், சந்தான பாக்கியம், நியாயமான கோரிக்கைகள் தங்கு தடையின்றி உடனடியாக நிறைவேறும். உங்களுடைய முன்னோர் வழிபாடுதான் உங்கள் முன்னோர்களுக்கே நீங்கள் உணவிடும் புண்ணியம் என்கிற அபரிமிதமான சக்தியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த காக்கைகள். குடும்ப ஒற்றுமை நிலைக்க வேண்டும்னு நினைக்கும் சுமங்கலி பெண்கள் காக்கைகளை வழிபடுறது வழக்கம். தன் உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் என்றென்றும் தங்களிடம் பாசமுள்ளவர்களாக திகழ இந்த காணப்பிடி பூஜையை பெண்கள் செய்வாங்களாம். திறந்த வெளியில் தரையை தூய்மையாக மெழுகி கோலம் போட்டு அங்கு வாழை இலையை பரப்பி அதில் வண்ண வண்ண சித்திர அன்னங்களை 5, 7, 9ங்கிற கணக்கில் கைப்பிடி அளவை எடுத்து வைத்து காகத்தை அழைப்பார்கள். அங்கு வந்த காக்கைகளும் தன்னுடைய சகாக்களை அழைக்கும். வாழை இலையில் உள்ள அன்னங்களை சுவைத்தும் போது அந்த காக்கைகள் காக்கா என்று கூவியபடி தன்னுடைய மொத்த கூட்டத்தினரையும் அழைக்கும். அந்த காக்கைகள் உணவினை சாப்பிட்டு சென்றதும் அந்த வாழை இலையில் பொறி, பொட்டுக்கடலை, வாழைப்பழங்கள், வெற்றிலைப்பாக்கு வைத்து தேங்காய் உடைத்து பெண்கள் வழிபடுவாங்க. இதனால் உடன் பிறந்த சகோதரர்களுடன் ஒற்றுமை நிலவும் என்பது தமிழ்நாட்டு பெண்களின் காலம் காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கை. இந்த வழிபாட்டில் வயதான ஆண்களும் கலந்துக்குவாங்களாம். ஏன்னா மறைந்த முன்னோர்கள், பித்ருக்கள் தான் காக்கை வடிவில் வந்து அந்த வழிபாட்டில் கலந்துக்கிறதா அந்த பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதனால் பித்ருக்களின் ஆசையும் கிடைக்கும்ங்கிறது நம்பிக்கை. காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் நினைக்கிறாங்க. சனி பகவானோட தாக்கம் குறைய இந்த ஒரு கோவிலுக்கு ஒரே ஒரு முறை சென்று வழிபட்டு விட்டு வந்தால் கஷ்டம் கொடுத்த சனி பகவான் அதற்கு பிறகு நன்மைகளை வாரி வழங்க துவங்கி விடுவார் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்படி சனியின் பிடியில் சிக்கிப்படாத பாடுபடுபவர்கள் சனியின் அருளை பெற்று நன்மைகள் பலவற்றை பெற வேண்டும் என்றால் அவர்கள் சென்று வழிபட வேண்டிய ஒரே ஒரு திருக்கோவில் திருக்கொள்ளிக்காடு. சனீஸ்வரனை பொங்கு சனியாக மாற்றிய ஸ்தலம் இது. சூரியனாருக்கு வரம் தந்த அக்னீஸ்வரர் கோவில் திருக்கொள்ளிக்காடு என்னும் தளத்துல அமைஞ்சிருக்கு. சூரியனோட மனைவி உஷாதேவியால சூரியனோட உஷ்ணத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால தன்னோட நிழலா சாயாதேவியை உருவாக்கி சூரியனார்கிட்ட விட்டுட்டு உஷாதேவி தன்னுடைய தந்தையை நோக்கி புறப்பட்டுருவாங்க. நிழலான சாயாதேவியாலும் சூரியனோட உஷ்ணத்தை தாங்க முடியல. சூரிய பகவானும் கடுமையான மனவேதனை அடைஞ்சிருக்காரு. என்ன செய்யறதுன்னு தெரியாம திருக்கொள்ளிக்காடு திருத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை நினைத்து கடுமையான தவம் புரிய சூரிய பகவானின் தவத்தில் மகிழ்ந்த ஈசன் சூரியனாருக்கு வரமளிச்சிருக்காரு. அதன்படி சூரியனார் உஷா தம்பதிக்கு யமதர்மரும், சூரியனார் சாயா தம்பதிக்கு சனீஸ்வரரும் மகன்களாக அவதரிச்சிருக்காங்க. நவகிரகங்களில் ஒரு கிரகமாக இடம் பிடிச்சிருக்காரு சனீஸ்வரர். ஆனாலும் அவருக்கு ஒரு வருத்தம். தன்னை கண்டு எல்லோரும் நடுநடுங்கி போகிறார்களே என்று தந்தை காட்டிய வழியாக திருக்கொள்ளிக்காடு திருத்தலத்திற்கு வந்து சிவனை நோக்கி கடுமையான தவம் புரிஞ்சிருக்காரு. சிவ பூஜைகள் செஞ்சிருக்காரு. இதனால் சிவனருள் பெற்று பொங்கு சனியா மாறி இருக்காரு சனி பகவான். வெப்பத்தகிப்பு கொண்ட சூரியனார் வணங்கி வழிபட்ட திருத்தலம் என்பதால் சிவனாருக்கு அக்னீஸ்வரர் எனும் திருநாமமும், அக்னி பிழம்பன சனீஸ்வரருக்கு காட்சி தந்து அருளியதால் இந்த பெயர் அமைந்ததாகவும் ஸ்தல புராணம் படி தெரிஞ்சுக்கலாம்.
திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில் 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருக்கொள்ளிக்காடு. இங்கே சிவனாரின் திருநாமம் அக்னீஸ்வரர். முக்கியமாக பொங்கு சனி பகவான் தனிச்சன்னதியில காட்சி கொடுக்கிறாரு. கைகளில் கலப்பை, காகத்தின் சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி, அபயவரத முத்திரைன்னு காட்சி கொடுக்கிறாரு. இந்த ஸ்தலத்தின் மற்றொரு சிறப்பாக சனீஸ்வரருக்கு அருகில் தனிச்சன்னதியில் கோயில் கொண்டிருக்காங்க மகாலட்சுமி தாயார். அதனால திருக்கொள்ளிக்காட்டில் பொங்கு சனீஸ்வரரையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வேண்டிக் கொண்டாலே மங்கள காரியங்கள் நடைபெறும், ஐஸ்வர்ய கடாட்சம் பெருகும், கிரக தோஷங்கள் அனைத்தும் விலகும். பச்சரிசியை ஒரு கையில் அள்ளி நன்கு பொடி செய்து சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விநாயகரை வணங்குங்க. அதற்கு பிறகு விநாயகரை 3 சுற்று சுற்றி கையில் உள்ள அரிசியை எறும்புகள் தூக்கி செல்லும்படி போடணும். அப்படி எறும்புகள் தூக்கி சென்றால் நமது பாவங்களில் பெரும்பாலானவை நம்மை விட்டு போய்விடும். வன்னி மரத்தடி விநாயகர்னா ரொம்பவே விசேஷம். சனிக்கிழமைகளில் இதை செய்தால் இன்னும் விசேஷம். பச்சரிசி மாவை எறும்புகள் மழை காலத்துக்காக சேமிச்சு வச்சுக்கும். 2.5 ஆண்டுகளுக்கு எறும்புக்கு அந்த உணவே போதுமானதா இருக்கும். இதை 30 முக்கோடி தேவர்களும் பார்த்து கொண்டிருப்பார்களாம். 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை கிரக நிலை மாறும். அப்போது பரிகாரம் வலுவிழந்துடும். அதனால அடிக்கடி பச்சரிசி மாவை எறும்புக்கு நாம் உணவாக போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு எறும்பு சாப்பிட்டால் 108 ஏழைகள் சாப்பிட்டதற்கு சமமா. இதன் மூலம் இந்த பரிகாரத்தின் மகத்துவத்தை உணர்ந்துக்கலாம். இந்த பரிகாரத்தை அடிக்கடி செய்தால் சனி பகவான் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம். திருக்கொள்ளிக்காடு போக முடியாதவங்க என்ன செய்யலாம் தெரியுமா? ஒருத்தவங்களுக்கு சனி தசை வந்துருச்சு அப்படின்னா கூடவே சந்தேகத்தையும் ஏற்படுத்திடும். யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அஷ்டமத்து சனி நேரடி சண்டையை உருவாக்காது, நம்மை சேர்ந்த உறவினர்கள் மூலம் பிரச்சனைகளை உருவாக்கும். இதற்கு பரிகாரமாக தேவையில்லாமல் சந்தேகப்படக்கூடாது. உப்பு இல்லாமல் சாப்பிட பழகுங்க. சுவையான உணவுகளை தவிர்த்துக்கோங்க. சகிப்புத்தன்மையை அதிகரிக்கணும். எது நடந்தாலும் தாங்கிக் கொள்ளணும். சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றணும். மனநலம் குன்றியவர்களுக்கு உதவணும். பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது. சனி திசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் இருக்கும். அதுக்காக கோவப்படக்கூடாது. பொறுமையா இருக்க பழகிக்கணும். இப்படி நம்மளை நாமே மாத்திக்கிட்டா சனி பகவானோட பாதிப்புல இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனி பகவானை மனதார வேண்டிக்கோங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவரை நினைத்து விளக்கேற்றுங்கள். எல் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. வாய்ப்பு கிடைக்கும் போது திருக்கொள்ளிக்காடு சென்று அக்னீஸ்வரரையும் பொங்கு சனீஸ்வரரையும் கண்ணார தரிசித்து பிரார்த்தனை செய்யுங்கள். கஷ்டமெல்லாம் தீரும், கவலைகள் அனைத்தும் பறந்தோடோடும். நீதிமானான சனி பகவான் நினைத்தால் ஏற்றமும் தருவார், இரக்கமும் தருவார். ஆணவ சிந்தனையில் உள்ளவர்களுக்கு பாடங்களை கற்றுத்தருவார். சனி பகவானால் ஏற்படும் தோஷங்களுக்கு சில பரிகாரங்கள் கட்டாயமாகும். சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம், பதவி என்று அமர வைத்து விடுவார் சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவானால் நமக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க இந்த வீடியோல நம்ம பார்த்த பரிகாரங்களையும் விரத முறைகளையும் கடைபிடித்து சனி தோஷத்திலிருந்து விடுபடுங்க. இந்த தகவல்களை மறக்காம உங்களுக்கு தெரிந்த சனி தோஷம் மற்றும் 7.5 சனி நடக்கக்கூடிய நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த தகவல்கள் பயனுள்ளதா இருக்கட்டும். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.